நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் தாலுகா இறையான்குடி பகுதியில் ஒரு நியாய விலைக்கடை இயங்கி வருகிறது. அந்த பகுதி மக்கள் அந்த நியாய விலைக்கடையை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதி. அந்த பகுதியைச் சார்ந்த நம்முடைய தம்பி ஸ்ரீகாந்த் அவர்கள் போய் இந்த அரிசி தரமற்று இருக்கு, அரிசியில் புழு இருக்குது அப்படின்னு அந்த நியாய விலைக்கடை சேல்ஸ்மேன் கேட்குறாங்க. அதற்கு அவர் ஒரு உரிய பதில் சொல்லாமல், நான் என்ன பண்ணுறது, இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க. இப்போ நான் அந்த நியாய விலை கடைக்காரர்கிட்ட ஒரு சிறிய கேள்வி ஒன்று எழுப்புறேன். நான் என்ன கேட்குறேன், தரமற்ற பொருள் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாத்தையுமே மேலே இருக்கிற சிஎம் சரி பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட இந்த பகுதியில் எளிய மக்கள் வரக்கூடிய பகுதி, இந்த அரிசியை உண்டு தான் அவங்க வாழ்கிறாங்க, கொஞ்சம் தரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாதா? உங்கள் பணியை உங்களால் சிறப்பாக செய்ய முடியாதா? அதான உங்கள் வேலை. எந்த பொருள் வருது, என்ன கொள்ளளவு, எவ்வளோ கணக்கு, ஒரு மக்களுக்கு எவ்வளோ தரணும், ஒரு குடும்ப அட்டைக்கு எவ்வளோ பொருள் தரணும், அதெல்லாம் உங்களுடைய கணக்கு தானே. அப்போ அந்த பொருளை தரமாக தரணும்ல. தரமாக வரல அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட சொல்லி அந்த பொருளை தரமாக வர வச்சு தரணும். அதான நியாயம், அதான ஜனநாயகம். நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ தரமற்ற பொருள் வந்தால் அப்படி நீங்கள் தரமற்ற கொடுத்துருங்களா? தெரிவிங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட அதை தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த அரிசியை பாருங்கள், இந்த புழு இருக்கக்கூடிய அரிசியை நம்ம சாப்பிட முடியுமா? இது சாத்தியமா? நம்மளாம் மனுஷங்க தானே. தயவு செஞ்சு நம்ம செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்யுங்க. எல்லாத்துக்குமே சிஎம் வருவார், பிரதமர் வருவாருன்னு கிடையாது. நம்மளை திருத்திக்கணும். உங்கள் வேலை என்ன? தரமான பொருளை தரத்தான் உங்கள் வேலை. தரமான பொருள் வரல அப்படின்னா உங்கள் மேலதிகாரிகிட்ட சுட்டி காட்டுங்க. மக்கள் தொடர்ந்து அழுத்தம் தராங்க, மக்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல பொருளை வரைச்சி கொடுங்க.